நம் வீட்டுக்கு வானவில்ல கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். சின்ன நம் தோட்டத்தில் நட்சத்திரம் பூக்கும் சின்ன சின்ன செடி வளர்ப்போம். இது மாடி வீடு நம் ஜோடி வீடு. அட கோயில் கொஞ்சம் போர் அடித்தால் தெய்வம் வந்து வாழும் வீடு. சின்ன நம் வீட்டுக்கு வானவில்ல கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். சின்ன நம் தோட்டத்தில் நட்சத்திரம் பூக்கும் சின்ன சின்ன செடி வளர்ப்போம். இது மாடி வீடு நம் ஜோடி வீடு. அட கோயில் கொஞ்சம் போர் அடித்தால் தெய்வம் வந்து வாழும் வீடு. ஓ, ஜன்னல் வழியே காற்றே வருக, கதவு வழி செல்வம் வருக. வாஸ்து பார்த்தே வாசல் வைத்தோம் வாழ்க்கை செழிக்க. முன்னே காணும் புல்வெளி வாழ்க, மொட்டை மாடி ரோஜா வாழ்க. ஊமை தென்றல் ஓடி வரட்டும் ஊஞ்சல் அசைக்க. எங்கள் இதயம் அடுக்கி வைத்து இந்த இல்லங்கள் எழுந்ததம்மா. நீ சுவரில் காது வைத்தால் மனத்துடிப்பு கேட்கும் அம்மா. நம் சொந்தம் வாழ்ந்திருக்க, பந்தம் தொடர்ந்திருக்க, தலைமுறை 20 வாழிய நம்பி. நம் வீட்டுக்கு வானவில்ல கரைச்சு நல்லாவே ஹாய் காய்ஸ், ஃபர்ஸ்ட் நான் யாருன்னா என் பேர் கோபிநாத். ஃபர்ஸ்ட் இது என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, vlogன்னு கிடையாது, ஒரு டாக்குமெண்ட்ரி. ஒரு மொமெண்ட்டை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். என்ன மொமெண்ட் அப்படின்னா, இவனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கோம். அந்த மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அந்த மொமெண்ட்டை திரும்பி பார்க்கணும், திரும்பி எடுக்கணுங்கிறதுக்காக இந்த vlog உங்கள்கிட்ட இருக்க போகுது. என்னென்ன நடக்க போகுது, இங்கிருந்து பொண்ணு பார்க்க போகிறோம். ஒரு லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு டைம் நடக்கிறது, சில பேர் 2 டைம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இங்க இதாகுது. இவனுக்கு ஒரு டைம், ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போகுது. எங்க குடும்பத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல மொமெண்ட், ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்லது நடக்கும் போது அந்த மொமெண்ட்டை நாங்க ஃப்ரீஸ் பண்றதுக்காக இந்த ஒரு வீடியோவை மேக் பண்றோம். சில மொமெண்ட்டை, சில விஷயங்கள் திரும்ப எடுத்து பார்க்கணும், சில இதை ரெக்கார்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் ஒரு டைம் தான் நடக்கும். அந்த மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் பண்றேன். யாருக்கு அப்படின்னா, நம்ம ஆகாஷ்காக. அவனோட லைஃப்ல திரும்பி ஐயோ இதை பண்ணமா அதை பண்ணமா, அதாவது சிரிக்காதடா, நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி தான், இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கல்ச்சர்லாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். என்ன கல்ச்சர்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு நாங்கள் பொண்ணு பார்க்க ஃபர்ஸ்ட்டு போவோம். ஒரு கல்யாணம் நடக்கணும்னா இந்த ப்ரொசீஜர் இருக்குது. என்னென்ன ப்ரொசீஜர்னா, ஃபர்ஸ்ட்டு பொண்ணு பார்க்கவும், அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே சாப்பிடுவாங்க, நாங்கள் வந்து அங்கே சாப்பிடுவோம். அதுபோல் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இங்கே வச்சுருப்போம். அடுத்து நிச்சயதார்த்தம் நடக்கும், அடுத்து கல்யாணம் நடக்கும். அதுபோல் இந்த மொமெண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பொண்ணு பார்க்கறது ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துட்டோம். சொந்தக்கார பொண்ணு தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு வந்துட்டு, அது எதுக்கு அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா திருவண்ணாமலை போயிட்டு இருக்கோம். ஆன் பண்ணிட்டியா? ஸோ இப்போ அங்கேருந்து வேண்டாம் வந்துட்டோம். இப்போ பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம். பொண்ணு வீடு எதுனா இந்த ஒயிட் கலர் வீடு தான். அது போல தான் ஒரு வழியாக பொண்ணு தேடி வரல, பொண்ணு வீடை தேடி வந்துட்டோம். சன் செய்திகளுக்காக கோபிநாத். ஸோ இந்த இதில் தான் இப்போ என்ன பிளான்னா, இந்த பக்கத்தில் வீடு, இதை காமிடா, இப்போ வீடு பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. இந்த கோயில் இருந்துட்டு காவு கொடுக்க போறோம். இதோட இவன் சிங்கிள் வாழ்க்கை முடியுது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பொண்ணு பார்க்கறது. இப்போ பொண்ணு பார்க்க வந்துட்டோம்.
பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிகைப்பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு மேல சத்தம் கெட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மனம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே 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 இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிகைப்பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு விதைச்ச விதையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு ஏ கண்டாங்கி சில கட்டி என் கைய நீ பிடிச்சு நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி முடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க மதுரை மல்லிகைப்பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க மாப்பிளை வந்த வேலையை உள்ள இறக்கிட்டான். பொண்ணுக்கு மாப்பிளை தான் எடுக்கணுமா? யாரெல்லாம் பண்றீங்களாடி? மாப்பிள்ளையா வந்த பொண்ணு மாப்பிளை வந்து வேலையில இறங்கிட்டான். மாப்பிள்ளை வந்து இப்போ பொண்ணு எடுக்க போறாரு. மாப்பிள்ளை வந்து பொண்ணு எடுக்க போறாரு. பாருங்க, பொண்ணு வந்து கேமரா வழியா ரசிக்கிறாரு மாப்பிள்ளை. நான் தான் எடுப்பேன், நான் அடம் பிடிச்சி வாங்கியிருக்காரு கேமராவை. பாத்தீங்களா வைக்கத்த ரொம்ப சந்தோஷம். அது போதும் வீடு திரும்ப இல்ல பாச தோறக்க இல்ல மஞ்சள் மோகம் சிரிச்சா அது போதும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? பொண்ணு வரசங்க பொண்ணு பாருங்க, மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. கண்ணில் காட்டுங்க. நாங்க அதை பாத்துக்கிறேன். ஆனா அவர் கூட்டி சத்தியா விடுறாங்க. வந்தாங்க. சரி, இப்ப வந்து பொண்ணு பார்க்கணும் வந்திருக்கீங்க. இப்ப எங்க வீட்டு பொண்ணு வரும், எங்க வீட்டு பொண்ணை பாருங்க. பார்த்து நீங்க சொன்னப்போ ஒட்டு நிடிச்சு நடக்கும். பொண்ணு பிள்ளைங்க முதல்ல பிடிக்கிட்டோம். பிடிச்ச பிறகு நாம எல்லாம் அடுத்தது மாப்பிள்ளை அவர் தாங்க. சரிங்க, அவர் போட்டு சட்டை என்ன அவ்வளவுதானுங்க. அது பரவாயில்லைங்க, அதை போட்டுக்க. அதாவது மாப்பிள்ளைன்னு ஒரு காட்டிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்குவோம். ஏன்னா நாங்க விட மாட்டோம். பொண்ணுக்கு புள்ள பிடிக்கணும், அதுதான் முதல்ல. அதே பொண்ணுக்கும் புள்ள பிடிக்கணும். ரெண்டு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம். ரொம்ப சந்தோஷம். நான் முதல்ல கேட்டேன், என்னம்மா நிகழ்ச்சின்னு. வீடு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் நாங்க. அதான் சொன்னேன், பொண்ணு பிள்ளைய முதல்ல பார்த்துக்கிட்டேங்க. பார்த்து முடிச்ச பிறகு நம்ம அடுத்த ஆரம்பிக்கிறாரு. எங்களுக்கு பெரியவர் இவரு, நீங்க தான் இருக்காரு, பழையனூர்ல இருக்கவரு, எங்க அண்ணா அண்ணி, எங்க எல்லாம் மத்தவங்க இருக்காங்க. பொண்ணை வர சொல்றோம், பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. பொண்ணு கூட பிடிக்கிட்டோம். பிடிச்ச பிறகு நம்ம மற்றது பேசுவோம். சரிதாங்களா? வாங்க உட்காருங்க, வாங்க.
எப்படி அப்படி உட்காந்து விடுவாங்க அந்த பக்கம் போயிட்டு மாப்பிள்ளை அங்கதான் இருக்கணும். மாப்பிள்ள தான் இருக்கணும். இது பொடி இது வந்து வடகேற்ற பொண்ணு, அந்த வடகேற்ற பொண்ணு எல்லாரும் பார்க்கணும் இல்லையா? அப்ப பார்த்தப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கா, எவ்வளவு இதுவா இருக்கா, அந்த காலத்துல பார்க்கும்போது பொண்ணு பார்க்க வரும்போது அந்த பொண்ணுக்கு சின்னம் கொடுப்பாங்களாம், எவ்வளவு தரது பாருங்க, எந்த பொண்ணு எப்படி இருக்கு, அதெல்லாம் அந்த காலத்துல ஒண்ணு. எந்த காலத்துல எல்லாம் மாறி போச்சு. அதனால காலம் மாறினாலும் அந்த நடைமுறை மாறல இல்லையா? பொண்ணு பார்க்கணும், புள்ள பார்க்கணும், பொண்ணுக்கு புள்ள பிடிக்கணும், பிடிச்ச பொண்ணு மற்ற விஷயத்துக்கு போகணும். அது வந்து நம்ம சமுதாயத்துல என்னைக்குமே நம்ம பரம்பரை நடக்கக்கூடிய பழக்கம். அது மட்டும் இல்லாம அப்பதான் ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த காலத்துல பார்த்தோமா போனோமா இல்லாம எதுக்காக தெரிஞ்சு கூடுறோம், நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு நல்லா இருக்கணும், நம்ம பார்த்து வைக்கிறது. அதே மாதிரி அந்த பிள்ளையும் இவ்வளவு பேர் வந்துருக்காங்க, இவ்வளவு பேர் நம்மளுக்கு கேட்பாங்க, அப்ப இவ்வளவு பேர் நம்ம ராஜாமா இருக்கோமே, அந்த ராஜா இதை நம்ம காப்பாற்றணுமே பிள்ளைய நினைக்கிறேன் இல்லையா? அதுதானே இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம். அதாவது ஒரு வீட்டுல வந்து தலைக்கட்டி வைக்கிறதும் அது இது கொண்டு போறதும் நீங்க தான் ஒன்னா சேர்ந்ததுனால நடக்குது பாரு. நீங்க எல்லாம் இல்லைன்னா நாங்கெல்லாம் ஏது? ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குடும்பத்திலயும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொத்து விளக்க அமைஞ்சதுனாலதான் நீங்க இதெல்லாம் நடக்குது. அதனாலதான் அந்த பொண்ணு பார்க்குற சம்பிரதாயம் அது கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா 10 பேரை பார்த்தாதான் அவங்க புரியும், என்ன பொண்ணு எப்படி இருக்கு, ஏது இருக்கு, பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுதான் அவங்க மனசு புரிஞ்சிடும். அப்புறம் உள்ளே பொண்ணை பார்த்தப்போ நம்ம ஏற்ற பொண்ணா இருப்பாளா அப்படின்னு சொன்னாதான் அவங்க 2 பேரும் ஒத்துக்கணும்னா அதுக்கு இதுதானம்மா பொண்ணு பார்க்க நிகழ்ச்சிகள். அதாவது தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இதை முதல்ல முறையா செய்யறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கீங்க. சரிங்களா ஐயா? அதானே நீங்க தான் சொன்னோம், பொண்ணுங்க வர சொல்லாமா, யார வரணும்ன்றீங்களே, யார் வரணும்? எங்க அம்மா பொண்ணுக்கு பாட்டி அண்ணன் திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு கனியே தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே, மலர்வாய் மலர்வாய் கொடியே கனிவாய் கனிவாய் மரமே, நதியும் கரையும் அருகே நானும் அவனும் அருகே, பிறந்த இடம் புகுந்த இடம் வேறு இல்லை, ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரமில்லை. திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு கனியே தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே. காலை கொள்ளும் பெண்கள் தாயை நீங்கும் போது கண்ணோடு குற்றாலம் காண்பதுண்டு. ஆடிக்கொண்ட ஊஞ்சல் அந்த ஒண்ணு நடந்துடும். அப்புறம் போலீஸ் தான் கொஞ்சம் இதாகும். அந்த வயிறு புரிஞ்சாதான் எல்லா நிகழ்ச்சியும் பொண்ணு வர சொல்லிடலாம். ஆரம்பிக்கலாமாப்பா? ஆரம்பிக்கலாமாங்கய்யா?
கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. கலகலக்குது கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. சென்னண்ணன் தோள் மேலே பூமாலையாக நாளே அன்பாலே நம் வீட்டை ஆளும் ராணியானாளே. அதிகாலையில் சுப்பிரபாதம் கேட்கும் இனிமேல் நம் வீட்டில் எப்போதும் கலகலக்குது கலகலக்குது எங்கள் வீட்டில். அந்த லுக் நாங்க எடுக்கணும் போட்டோல வீடியோ இங்க பாரு நீ கூட அவளுக்கு கூட அதான் என்ன தம்பி அவன் பாட தெரியுமா? பொண்ணுக்கு பாட சொல்லணும், ஆடணும் பாடணும் எங்க பாட தெரியுமா? ஆட மட்டும் தான் தெரியும், பாட தெரியாது. நீங்க ஆடுமா? நீ ஆடு, நாங்க பாடுறோம். இதான் பேசிட்டு இருக்குமே என்ன நல்லா இருக்கல நீங்க சொல்லுவா செவிலியா மூணு எவ்வளவு சரிங்க ஒன்றும் இல்லைங்க ஆட்டம் பண்ணலாம் நம்மளை வச்சுக்கலாம் இப்போதைக்கு புதிய மாப்பிள்ளை பொண்ணு கொடுக்குது பொண்ணு இதுதான முக்கியமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அவங்க 2 மனசால பேசிக்கணுமே, அதை ஆடி பாடி தான் காட்டி பேசிக்கணுமா? அதுமா என்ன பாடம் ஆடம் தெரியுது. என்ன சொல்றீங்க? பாட தெரியுமா? கேட்டாங்க தம்பி, என் தம்பி மாப்பிள்ளை பாட தெரியுமாடா? தெரியாது. ஆட தெரியுமா? ஆட தெரியாது. சாப்பிட தெரியுமா? தெரியாது. அப்புறம் கேட்கலாம். அது பரவாயில்ல, அது உடம்பேல இருக்காங்க. பொண்ணோட தம்பி கேட்டீங்களா? இல்லம்மா பொண்ணு
நான் தான் மாப்பிள்ளையோட தம்பி ஹரிஹரன். ஏய் வீது போடுறா. ஏய் நேரா வீது போடுறா. மாப்பிள்ளைக்கு பட்டைய போட்டாங்க. இனிமேட்டு லாக்கு தான். ஒரு போஸ் குர்ராடி. கேமரா திருப்பாத, கேமரா திருப்பாத. பண்ணி விட்டாரு. கேமரா திருப்பாத.
மாப்பிள்ளை வீட்டில் வந்து நாங்கள் கை நினைக்கிறோம். இது ரெண்டு முடிஞ்ச பிறகு அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். ஆமா, அது நாளை வந்த பிற்பாடு தான் பார்த்துங்க. கடைசி வரைக்கும் சதா வருவேன். அது